முரண் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் தேவர்களை, முனிவர்களை, யோகிகளை அழித்து தர்மத்தை நிலை குலைக்க முயன்றான். தேவர்கள், பிரம்மா, சிவன் அனைவரும் திருமால், விஷ்ணு அவர்களை நாடினர்கள். பெருமாள் முரனை அழிக்க தீர்மானித்தார். சம்பா நகரம் என்ற இடத்தில் முரனை எதிர்கொண்டு தனது சக்கராயுதத்தால் தாக்கினார். ஆனால் முரனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அப்போது பெருமாள் தெய்வீக தியான நிலைக்கு சென்றார். இதை கண்ட முரண் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவரை தாக்க முயன்றான். அந்த சமயம் பெருமாளின் தெய்வீக சக்தியிலிருந்து ஒளி வடிவில் ஒரு பெண் உருவெடுத்தாள். அவள்தான் ஏகாதசி தேவி. ஏகாதசி தேவி தன் யோக சக்தியால் முரனை எதிர்த்து போராடி அவனை அழித்து விட்டாள். தியானத்திலிருந்து விழித்த பெருமாள் முரண் அழிந்ததை பார்த்து ஆச்சரியமடைந்தார். அருகில் நிற்கும் தேவியை பார்த்து, "நீ யார்? இந்த உலகத்துக்கு என்ன பயன் செய்ய போகிறாய்?" என்று கேட்டார். அதற்கு அவள், "நான் உங்கள் தெய்வீக சக்தியின் வடிவம். என்னை வழிபடும் பக்தர்களுக்கு பாப விமோசனம் கிடைக்கும்" என்று கூறினாள். இதனை கேட்ட பெருமாள், "நீ இன்று தோன்றியதால் இந்த நாளை ஏகாதசி என அழைப்போம். இந்த நாளில் உன்னை வழிபடுபவர்கள் பவசாகரம் கடந்து முக்தியை அடைவார்கள்" என்று ஆசீர்வதித்தார்.